ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டேட் வந்து பாருங்கள், 13/12/2022 இன்றைக்கி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறது தான். ஸோ வீடியோ வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்போ வரலும் நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12/1/2023 வரலும். ஸோ போஸ்ட் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இன்க்ளூடட் இன் குரூப் 1A சர்வீஸ். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து குரூப் 4 குரூப் 2 அப்படின்ற மாதிரி இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 1A அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 9 போஸ்ட்டு தான். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் பே, அதாவது லெவல் ஆஃப் பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பே வந்துட்டு கிட்டத்தட்ட 56,100. ஸோ இப்போ நம்மளுக்கு குரூப் 4 வந்து 19,500 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த 19,500ங்கிற மாதிரி இது வந்துட்டு என்னென்னா 56,100. ஸோ இதில் ஒரு 56,100. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டிஏ வந்துட்டு இப்போ வந்து 34% வந்து டிஏன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓவரால் கால்குலேட் பண்ணி இதனுடைய இப்போ இன்கேஸ் வந்து கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதனுடைய ஸ்டார்டிங் பேவே வந்துட்டு நம்மளுக்கு சேலரி வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிறது 65,000 அபவ். இதுதான் வந்துட்டு நம்ம சேலரியாக வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகிறதா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு தான் வந்துட்டு இது. ஸோ இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் அண்டு டைம். ஓகேங்களா? டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ என்னை வரலும் வந்துட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12/1/2023 அந்த டேட் வரலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் எதுவும் வந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து எந்த தேதி வரலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 19/1/2023 வரலும் வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டேட் அண்டு டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30/4/2023 ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம குரூப் 1 எக்ஸாம் வந்தது இல்லைங்களா, அதனுடைய சிலபஸ் அதனுடைய பேட்டர்ன் தான். ஸோ 175 ஜிகே, 25 ஆப்டிடியூடு. ஓகேங்களா? வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர், த ரிசல்ட் வந்துட்டு லேட்டராக சொல்லுவோம் அப்படின்ட்டுருக்காங்க. பட் இதில் வந்துட்டு என்ன ஒன்றுன்னா மொத்தம் வந்து 5 பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு ஏஜ் லிமிட். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷனில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏஜ் லிமிட்டு எதில் இருந்துன்னா 1/7/2022 வரலும். அதில் வந்துட்டு அவங்களோட ஏஜ் வந்து மினிமம் ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 21 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப அதிகபட்சம் பார்த்தோம்னா 39 இந்த கேட்டகிரி வைஸ். ஓகேங்களா? எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி இவங்களுக்குலாம் வந்துட்டு இது, எஸ்டி இவங்களுக்குலாம் வந்துட்டு 34 இது வரலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்னொன்று முக்கியமானது நம்ம என்ன ஒன்று விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த அதாவது பிரித்து வந்து கொடுக்கல, இந்தந்த இவங்களுக்கு இந்தந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ். ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து அவங்க சொல்லவே இல்லை. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்ளிகபிள். அதாவது இப்போ இந்த குரூப் 4 அதுக்கெலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அந்த மென் உமன் அந்த 33% அதுக்கெலாம் வந்துட்டு இப்போ கம்மிங் ரிசல்ட் வரப்போகிறது எப்படி வந்துட்டு வரப்போதோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்துட்டு நாங்கள் வந்து லேட்டராக வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஆஸ் ஆன் 13/12/2022 இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரிசல்ட் வந்துருக்கணும். ரிசல்ட்டில் வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆகிருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட்ஸ் அது இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி. ஸோ இதில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து பாருங்கள். மெயினாக வந்துட்டு ஃபாரஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி,
ஜியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர், இன்ஜினியரிங் பாருங்க கொடுத்துருக்காங்க. மெயினாக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், சிவிலு, கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், மேக்ஸிமம் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அவங்க மெயினாக வந்துட்டு இன்னும் சொல்கிறது வந்து என்னென்னா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் 10th 12th அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை வந்துட்டு சப்ஜெக்டாக வச்சு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மேல், ஃபீமேல் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது மேக்ஸிமம் இந்த ஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு, மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக வந்துட்டு எக்ஸாம். இதுதான், இந்த பாட்டுக்கு தான் முக்கியமான பாட்டு. ஸோ இது வந்துட்டோம். ஓகே, பார்க்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் இது வந்து வழக்கம் போல் தான். 175 ஆப்டிடியூடு, 175 ஜிகே, 25 ஆப்டிடியூடு, மொத்தம் வந்து 200 கொஸ்டின், 3 hours, 300 மார்க்ஸு. ஓகேங்களா, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து 90, மேக்ஸிமம் வந்துட்டு 120. அது ஓகே. இப்போ தான் இங்கே தான் வந்துட்டு இந்த எக்ஸாமோட கதாநாயகனே வந்துட்டு இந்த பேஜில் தான் வந்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓவரால் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1020 மார்க் வந்து ஓவரால் மார்க்கு. ஸோ மொத்தம் வந்து நீங்கள் அந்த ப்ரிலிம்ஸ் எழுதுற இல்லைங்களா, அது இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பேப்பர்னே வந்துட்டு சொல்லலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், பேப்பர் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ பேப்பர் 2 வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா, அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ். அது வந்து ஓவராலாக வந்துட்டு இது எல்லாமே 5 பேப்பருமே வந்துட்டு ரிட்டன் டைப்பு தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷு பேப்பர் 3 வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில். ஸோ எல்லாமே பாருங்கள் 3 hours 3 hours 3 hours. பேப்பர் 4 வந்துட்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு. பேப்பர் 5ம் அதே மாதிரி ஆப்ஷனல். இப்போ வந்து டிகிரி வந்துட்டு அதில் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு 2, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா உங்களோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கலாம், அதர் சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதே வந்து காமன் டிகிரி ஒன்று எடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு மற்றதே வந்துட்டு ஏதோ ஒரு 2 பேப்பர் வந்து எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு மொத்தம் வந்து ஆப்ஷனலுக்கு மட்டும் 300 மார்க் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் பாருங்கள் 100, ஜென்ரல் ஸ்டடீஸ் 200, இது டோட்டலாக வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்டர்வியூ, அதுக்கு வந்து ஒரு 120 மார்க், மொத்தம் 1020 மார்க்கு வந்து எக்ஸாமு. இப்போ குரூப் 1 கூட வந்துட்டு நம்ம 3 பேப்பர் எழுதுவோம். மெயின் பேப்பரே வந்துட்டு 3 எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் இருக்கும், அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேணால் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு பேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்படியே திரும்ப வந்துட்டு பார்த்தோம்னா அதுக்கு பாருங்கள், இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு பேப்பர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் வந்து எது வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு 21 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷனல் பேப்பராக அந்த 2 இது சூஸ் பண்ணுறீங்களா, அந்த 2 இது சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்தெந்த இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம கீழே வந்துட்டு பாருங்கள், எக்ஸாம் சென்டர் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மொத்தம் வந்துட்டு 7 இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 7 இடத்துல எங்கேயாவது வந்து நம்ம சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே வந்து போட்டுருவாங்க. அங்கே வந்துட்டு போயிட்டு நம்ம எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிக்க வேண்டியதான். ஸோ மெயின்ஸும் வந்துட்டு அதேமாதிரியே தான், அங்கேயே தான் இருக்கும். ஸோ அட்லாஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம கடைசிக்கு போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடைசியில் சிலபஸ். ஓகேங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்துட்டு சப்ஜெக்ட் வரையாக வந்துட்டு சிலபஸ் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம். இது பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. ஓகேங்களா, சிலபஸ் ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு டிகிரி ஸ்டாண்டர்டு. ஸோ இது வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே கீழே போனோம்னா அந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்படியே கீழே போனோம்னா இங்கே பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா,
அந்த பேப்பர் 2 அதுக்கானது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அதுக்கும் அப்படி கீழே போனோம்னா இங்கே பாருங்கள் மெயினாக அந்த இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பேப்பர் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கும் இதே மாதிரியே ஒவ்வொரு டிகிரிக்கும் இப்போ சுவாலஜி, பாட்னி, இப்போ இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டு, ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் அவங்களுக்கும் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் வந்து அப்படி கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து போதும்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணி எழுதுங்க. அட்லீஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாம்னாச்சும் இது வந்து இருக்கும். ஜிகேக்கு வந்து மெயினாக வந்துட்டு இந்த எக்ஸாமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.